முதல் முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டம் எங்கு கூடியது? பம்பாய். ஃபஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டம் 1885 பம்பாயில் இருக்கிற கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் வச்சு கூடிச்சு. அதுக்கப்புறம் 1886 கொல்கத்தாலையும் 1887 சென்னையிலையும் கூடிச்சு. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி 23, 24. சுரண்டல் மற்றும் கொத்தடிமைத்தனத்துக்கு எதிரான இந்திய அரசியலமைப்பு பகுதிகள் விதி 23, 24. கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது மற்றும் அங்கு எத்தனை ஆண்டுகள் பழமையான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? சிவகங்கை. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. வைகை ஆற்றுப்படுகையில் அங்கே 2000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு பின் இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றவர் கிளமண்ட் அட்லி. நம்ம டைரக்டர் அட்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லி மேக்ஸிமம் டபுள் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் தான் பண்ணுவார். அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் 1948ஆம் ஆண்டு மின்பகிர்மான சட்டத்தின்படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார வாரியம் TNEB அமைக்கப்பட்டது? 1957 ஜூலை 1. பெற்றோர் தலைமுறையை விட அதிக உயர்வு பண்புகளை பெற்ற கலப்பின உயிரி எனப்படுவது கலப்பு வீரியம். உணவிற்காக வேலையுடன் தொடர்புடைய திட்டம் சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கர் யோஜனா. பிரகதி மத்திய அரசின் உதவித்தொகை திட்டம் பெண்களின் தொழிற்கல்விக்காக தொடர்புடைய திட்டம் பிரகதி. எலக்ட்ரானின் மொத்த ஆற்றல் En நிலை ஆற்றலில் EP பாதி எனில் அதன் இயக்க ஆற்றலின் EK மதிப்பு என்ன? -En. விதவை மறுமண சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1856. சூழ்நிலையியலின் ஆற்றலின் முக்கிய ஆதாரம் ஆட்டோ மண்டலம். எக்குவின் இடம்பெறாத உலோகம் ஜிங்க் Zn. மதிய உணவு திட்டத்திற்கு அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள பெயர் சம்ருத்தி போஜன். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள். கோடான் என்பது இதன் தொடரில் 3 நியூக்ளியோடைடுகள் ஆகும். mRNA. காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும்போது பழுப்பு நிறமாக மாறுவதேன்? காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் பீனாலிக் சேர்மம் வினைபுரிவதால். காய்கறி பழத்தை நம்ம வெட்டுறப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ப்ரௌனிஷ் கலரில் மாறி இருக்கும். காரணம் என்னென்னா அது காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் மற்றும் பீனாலிக் சேர்மம் ரியாக்ட் ஆகிறதுனால தான் அப்படி ஆகுது. ஆதி கிரந்தம் என்பது குருநானக்கின் போதனைகள் மற்றும் பாடல்களின் ஒரு தொகுப்பு. வேளாண்மை மானியம் என்றால் என்ன? விவசாயிகள் உற்பத்திக்கும் அவனின் வருமானத்திற்கு ஆதரவாக அளிப்பது. மெரிட்டோக்ரேசி என்பது கல்வியாளர்கள் மற்றும் திறமையானவர்கள் ஆள்வது. ஆய்வுக்குழல் புனல் ஆய்வில் பயன்படுத்தப்படும் உப்பு சோடியம் பைகார்பனேட் NaHCO3. செழுமை அடுக்கினர் எனும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு இந்திரா சகானி விசஸ் இந்திய யூனியன். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி. இவ்வரி இடம்பெற்ற நூல் இராமாயணம். 500 நூலை தொகுப்பித்தவர் யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. 5 அடி முதல் 12 அடி வரை வரும் பா பற்றொடை வெண்பா. என் பானோக்கா யாகிலும் முன் பற்றல்லால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் குலசேகர ஆழ்வார். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். ஆதி சித்தர் திருமூலர். சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் உவேசா. தமிழ் தாத்தா உவேசா தான் சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர். கன்னி தமிழனுக்கு வேணுமே எடா உயிர் கம்பன் கவியனுக்கு வேணுமே எடா என பாடியவர் சச்சிதானந்தன். உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் சாலை இளந்திரையன். இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் நக்கீரர்.
ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா. சுபாசாபிமானம் பொருள் கூறுக. தாய்மொழி பற்று. காவினம் கலனை சுருக்கினம் கலனை கலப்பை. இத்தொடரில் கலன் என்னும் சொல் உணர்த்தும் பொருள் யாழ் கருவி. உலகிலேயே மிகப்பெரிய ஆற்று சமவெளிகள் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகளாகும். கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயரை குறிப்பிடுக. பாரி. நொய்டாவில் நித்தாரி. பெருமளவில் பாலியல் வன்மை பாலியல் வன்கொடுமை மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டறிய அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் மஞ்சுளா கிருஷ்ணன் குழு. ஓர் மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் அவசர நிலை காலங்களில். ஸோ அவசர நிலை அறிவிக்கும் போது தான் ஒரு ஸ்டேட் கவர்னர் கண்ட்ரோலில் இருக்கும். நார்மலான சுச்சுவேஷனில் முதல்வர் சிஎம்க்கு தான் அதிக பவர் இருக்கும். கண்கோளத்தின் வெளியடுக்கில் ஸ்க்லீரா உள்ளது. ரிக்வேத காலத்தின் அரசகுமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை தனுர்வேதம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் அபுல் கலாம் ஆசாத். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்ற வருடம் 1942. ஸோ 1942 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். தோலினுள் நானோ சிப் செலுத்தி பழைய செல்களை புதுப்பிக்கலாம். ஸோ நானோ சிப் செலுத்தி பழைய செல்களை புதுப்பிக்கலாம். மகா அலெக்சாண்டர் படையெடுப்பின் போது அவருக்கு எதிராக இந்திய வீரர்களை பயன்படுத்திய மன்னர் 3ஆம் டேரியஸ். சுக்ரோஸில் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் பிணைக்கப்பட்டிருக்கும் பிணைப்பு C1C2. ஓசோன் அழிவினை அதிகளவில் உருவாக்கும் வாயு CF6 குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ். சித்திரகார புலி என்ற விருது பெயர் சூட்டப்பட்ட மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மன். மதாத் நடவடிக்கை என்பது பின்வரும் எந்த இந்திய மாநிலத்தோடு தொடர்புடையது? கேரளா. ஜீலம் நதி உற்பத்தியாகும் மாநிலம் ஜம்மு மற்றும் காஷ்மீர். மிக பரவலாக பயன்படும் உயிரி ஆயுதம் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ்.